எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான ரொம்பவே ஒரு சோகமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ உங்களை கண்கலங்க வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்தளவுக்கு பல சோகமான விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நேயர்களே, சூப்பர் சிங்கர் 11 வெற்றிகரமாக நடந்து முடிந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூப்பர் சிங்கர் 11ல் ரன்னர்-அப்பாக வந்த சரண்ராஜா அவர்களுக்கு தற்போது நடந்துள்ள பல பரிதாபகரமான விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த சோகமான விஷயங்கள்லாம் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி சரண்ராஜாவுடைய ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது, நிக்கிலுடைய ரசிகர்களுமே மிக பெருமளவுக்கு கவலை அடைந்திருக்கிறாங்க. அப்படி என்னதான் சரண்ராஜாவுடைய வாழ்க்கையில் இப்போ அவருக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதை பற்றி முதல்ல தெரிந்து கொண்டு அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் 11ல் கலந்து கொண்ட மற்ற கண்டஸ்டன்ஸான நிக்கி போன்றவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஏன்னா சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயமே மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இந்த 2 விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். நேயர்களே, இந்த 2 விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும், ஆச்சரியப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேயர்களே, சரண்ராஜ் அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். சரண்ராஜ் அவர்கள் சூப்பர் சிங்கர் 11ல் ரன்னர்-அப்பாக வந்திருக்கிறாரு. அவர் ரன்னர்-அப்பாக வந்ததே ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்ஷியான ஒரு விஷயம்தான். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரண்ராஜ் அவருடைய மண் வாசனை கலந்த அந்த பாட்டுக்கு மிக பெருமளவுக்கு ரசிகர்கள் பட்டாரம் நம்முடைய தமிழகம் முழுக்கவே இருந்துச்சு. எல்லாருமே கண்டிப்பாக சரண்ராஜ் அவர்கள் தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. இதில் மேலும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரண்ராஜ் அவர்களுடைய குடும்பத்தினர் அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்டாசுகளும் ஸ்வீட்ஸுகளும் வாங்கி தயாராக இருந்தாங்க. அவர் தான் வெற்றி அடைய போகிறாரு, பட்டாசு வெடித்து ஸ்வீட்டு பரிமாறி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வின்னராக நிக்கில் அவர்கள் வந்துட்டார், ரன்னர்-அப்பா சரண்ராஜ் அவர்கள் வந்துட்டார். இப்படி ஒரு விஷயம் நடந்த உடனே பல பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏதோ ஒரு ஏமாற்றத்தனம் நடந்திருக்கு. தமிழகமே சரண்ராஜ் அவர்கள் பின்னாடி நிற்கும்போது எப்படி நிக்கில் அவர்கள் வெற்றி பெற முடியும்? பொதுவாகவே நம்முடைய தமிழ்நாட்டு மண்ணில் மண் வாசனை கலந்த இளையராஜாவுடைய பாடல் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அப்படி இருக்கிறப்ப எப்படி நிக்கில் அவர்கள் வெற்றி பெற்றார்? பொதுவாகவே சரண்ராஜ் அவர்கள் தானே வெற்றி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான கான்ட்ரவர்சிகள் கலந்த டாபிக்ஸ்லாம் சமூக வலைத்தளங்களில் போயிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் சரண்ராஜ் அவர்கள் ஒரே ஒரு பேட்டியின் மூலமாக ஒரே ஒரு கருத்தின் மூலமாக முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். இப்படி இருக்கும்போது நேயர்களே, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சூப்பர் சிங்கர் 11 முடிந்த பிறகு சரண்ராஜ் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் வெளியாகி பல பேரையும் மிக பெருமளவுக்கு வருத்தத்துக்குள்ளாக்கி இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கில் அவர்கள் ஏமாற்றி வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லும்போது முதல் ஆளாக சரண்ராஜ் அவர்கள் வெற்றி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, கடுமையாக உழைச்சா மட்டும்தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றி தான் நிக்கில் அடைஞ்சிருக்காரு. அதனால் யாருமே அவரை தவறாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு தெரிவிச்சிருந்தார். அந்த ஒரு ஆதரவை பார்த்த உடனே சரண்ராஜ் அவர்கள் இவ்வளோ தைரியமாக இருக்கிறாரு, இவரை மாதிரி தான் நம்ம எல்லாருமே இவரை தான் ஃபாலோ பண்ணணும், வாழ்க்கையில் எந்த ஒரு கட்டத்துலையுமே மற்றவங்களை கீழே இறக்கவே கூடாது, நாம் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருந்தாலும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களை நம்ம கீழே இறக்க நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப சரண்ராஜ் அவர்கள் ரொம்பவே தைரியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கும்போது சரண்ராஜ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் வீட்டில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அவர் எப்பயுமே ரொம்பவே ஜாலியாக இருக்கிற டைப்பாக சூப்பர் சிங்கர் 11 செட்டில் ரொம்பவே ஷையாக அமைதியாக இருக்கிற இவர் மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஜாலியாக இருப்பாராம். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் இவர் பேச ஆரம்பித்தார்னா நிறுத்தவே மாட்டாராம். ஃபேமிலி சொந்தக்காரங்க மத்தியில் இவர் மட்டும்தான் பேசுவாராம், இவர் தான் எப்பயும் ஹீரோவாக இருப்பாராம். அப்படி இருக்கிற சரண்ராஜ் அவர்கள் இந்த சூப்பர் சிங்கர் 11 முடிந்த உடனே ரொம்பவே அமைதியாயிட்டாராம், யாரோடுமே பேச மாட்டேங்கிறாராம். ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய சொந்தக்கார பெண்கள் கிட்ட அவ்வளோ கலாய்ச்சிக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாராம் இவர். இப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு விஷயங்கள்லாம் நடந்த பிறகு, இந்த ஃபங்க்ஷன்லாம் நடந்த பிறகு, ரன்னரப்பாக வந்த பிறகு
அவருக்கு பிடித்த தன்னுடைய சொந்தக்கார பெண்கள் கிட்ட கூட அதிகமாக முன்ன மாதிரி கலாய்ச்சிலாம் பேசுறது இல்லையா. இப்படி வாழ்க்கையில் பல சோகமான விஷயங்கள் சோகங்களை கடந்து இப்போ சரண்ராஜ் அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாராம். இந்த ஒரு விஷயம் மிஸ்கினுக்கு தெரிந்த உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே யாருக்குமே தெரியாமல், எந்த ஒரு நியூஸ் சேனலுக்கோ யாருக்குமே தெரியாமல் நேரடியாக சரண்ராஜ் அவர்களுடைய வீட்டுக்கே போய் பேசியிருக்கிறாராம். அப்படி போகும்போது தான் மிஸ்கினுக்கே பல திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்திருக்கான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்கின் அவர்கள் சரண்ராஜ் அவர்களுடைய வீட்டுக்கு போகும்போது மிஸ்கின் என்ன நினச்சிக்கிட்டு போயிட்டு இருந்துறாருனா, ஷோவெல்லாம் முடிஞ்சிருச்சு, சரண்ராஜ் அவர்கள் எப்படி வீட்டில் டிவி பார்த்துட்டு இருப்பார், இல்லைன்னா ஜாலியாக ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு தான் மிஸ்கின் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்கிறாராம். ஆனால் அங்கே பார்த்தா சரண்ராஜ் அவர்கள் பயிற்சி பண்ணிட்டு இருந்திருக்கிறாராம். இது மிஸ்கின் அவர்களுக்கு அதிர்ச்சிகரமாக போயிடுச்சான். இது குறித்து சரண்ராஜ் அவர்களிடம் கேட்கும்போது சரண்ராஜ் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய டைம் பாஸு, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய ஹாபி, என்னுடைய ஜாலி எல்லாமே இந்த இசை மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே மிஸ்கின் அவர்களுக்கு இந்த பையன் வெற்றியடையாமல் போயிட்டானே அப்படிங்கிறத மட்டும்தான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. பல பேர் வெற்றியை அடைஞ்ச உடனே ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஷோ முடிஞ்ச உடனே அவங்களுடைய ஜாலியான வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா மீண்டும் இசை 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 இசைன்னு தன்னுடைய வாழ்க்கையவே இசை பின்னாடி இசையாகவே மாற்றின இவனுக்கு அந்த முதல் பதவி கிடைக்காதது எனக்கு உண்மையாலும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட மனம் வருந்தி மிஸ்கின் அவர்கள் சொல்லிட்டு வந்துடுறாராம். மேலும் சரண்ராஜ் அவர்கள்கிட்ட சொன்னாராம், இந்த பரிசு உனக்கு இன்னைக்கு கிடைக்கலைனாலும் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிற பரிசு உனக்கு கிடைக்கும், அதற்கு நான் 100% உனக்கு வாக்குறுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்கின் அவர்கள் அங்கே சொல்லிட்டு போயிருக்கிறாராம். இப்படி இருக்கும்போது நேர்களே, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரண்ராஜ் அவர்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாருமே, ஸ்கூல் படித்த பசங்க, இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரண்ராஜ் அவர்களுடைய வீட்டுக்கு வா, வெளியே போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது சரண்ராஜ் அவர்கள் அவங்க எல்லாருக்குமே கொடுக்குற பதில் என்னவாக இருக்குதுன்னா, இல்லை, நான் என்னுடைய இசையில் இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும், இந்த ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் கிடையாது, நான் இசையில் நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஆசைகளை விட எனக்கு இன்னும் நிறைய இருக்குது. நான் இசையை முழுசாக கற்றுக்கிற வரைக்கும் என்னுடைய முயற்சி அப்படிங்கிறத நான் கைவிடவே மாட்டேன். நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்ராஜ் அவர்கள் இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்போ கடுமையான உழைப்பையும் அதிகப்படியான நேரத்தையும் அவர் இசைக்காக செலுத்தியிருக்கிறாராம். நேர்களே, இந்த ஒரு தகவலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரண்ராஜ் அவர்கள் முக்கியமாக சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசை அப்படிங்கிறதும் சரி, வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது கிடைக்கிற வரைக்கும், அது அடையிற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வரைக்கும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் நம்ம மனசுக்குள்ளே இருந்தால் அந்த எடுத்த விஷயத்தில், அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நாம் வெற்றி அடைஞ்சிட்டதாகவே அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. சரண்ராஜ் மற்றும் நிக்கிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.